ஒன்றுமே புரியல. எல்லாம் அப்படி தான். இவன் தான் வீரப்புலி. இவன் சினிமா எடுக்க போகிறேன்னு எப்படி சீரழிஞ்சான் அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 கோடி ரூபா சேர்த்துட்டோம். ஒரு நல்ல படம் பண்ணணுமே, ஒரு நல்ல டைரக்டர் வேணும். என்ன பண்ணலாம்? அண்ணே வாதாசு உட்கார். எப்படி இருக்கீங்க அண்ணா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன இந்த பக்கம் கையில் எது காசு பிசி இல்லையாண்ணா? என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொன்னப்பா எதுவும் பேச மாட்டேற? அது ஒன்றும் இல்லைண்ணா, பார்த்து ரொம்ப நாளாச்சுல, அதான். அவ்வளோ பாசமா என் மேலே உனக்கு? பின்ன உன்னை விட்டால் வேறு யார் இழிச்சவாயே? என்னண்ணா சரி விடுங்க. வரும்போது ஏதோ யோசிச்சுட்டீங்களா? என்னண்ணா என்னது சொல்லுங்கள். ஆமாண்டா, ரொம்ப நாளாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. கைக்கு வேறு இப்போ தான் பணம் வந்திருக்கு. ஒரு நல்ல படம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியாண்ணா? உனக்கு என்னண்ணா வேணும்? ஒரு நல்ல டேரக்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும். அட வாங்கண்ணே, நான் முடிச்சு தெரிஞ்ச 2 டேரக்டர் இருக்காங்க, பார்க்கலாம் வாண்ணே. என்னடா உண்மையா சொல்கிறா? அண்ணே என்னண்ணே உண்மையாக தானே சொல்கிறேன், வாங்கண்ணே. சரி வர சொல்லலாம் பார்ப்போம். நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு கூட போய் பார்க்கலாண்ணே. The next day. அண்ணே ஐயா போ அப்படி. என்னடா இது? கேத்தா கம்பி மேலே வந்து நீக்கும் கிளியானா வண்ணம் எல்லாம் என் வாழ்விலே வர்ணம் தீட்டுகிறாய் தூரியா. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல படம் பண்ணி தரணும். 5 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நீ வேற டைரக்டர் தான் பார்க்கணும். சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இல்ல இல்ல லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இல்ல இல்ல ரைட் 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 ரைட். என்னதான் சார்? ஏன் சார்? ஐயோ தானா? ஒரு புது விதமான அது மாதிரி ஒரு படம் பண்ணணும். முடியுமா உங்களால? ஜெசி இருக்கான், கார்த்தி இருக்கான், கார்த்தி இருக்கான், ஜெசி இருக்கான். ஜெசிக்கு காதல். ஓகே சார், டைம் எடுத்துங்க, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க. யா யா யா. ஜெசி காஃபி எடுத்துருவோமா? சார் பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ தான் டீ சாப்பிட்டு. காஃபி உங்களுக்கு இல்லை சார், எனக்கு. ப்ளீஸ் குட். என்னடா எப்படி இருக்கான்? அண்ணே இவன் கிடக்குறானே சும்மா டுபாக்கு இருண்ணே. இன்னொருத்தர் இருக்கானே நல்லா மலை மாதிரி இருப்பானே. ஆமாண்ணே மலை மாதிரி பெருசா இருப்பானே. வானே அவனை போய் பார்ப்பான். இவன் சும்மாண்ணே. சார் நீங்கள் தான் வீரப்புலியா? யாரு எவனா வீரப்புலி? சரியான தலைவலி. காலிலேருந்து கூட சுற்றுறோம், ஒரு டீ வாங்கி தர மாட்டான்ட்டான் போரிக்கு பையன். அப்புறம் சார் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு ரத்த கலவரம், சகிப்புத்தன்மை இல்லாமல் அப்படி ஒரு ஸ்டோரி எடுத்து கொடுக்கணும் பார்ப்போம். பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. ஒரு 500 பேரை கொன்று ட்ரெயின் பறந்து வந்து ஃப்ளைட்டு ஓரமாக போய் கடல் ஃபுல்லாக ரத்தம். 50,000 பேர் கத்தி யாருக்குமே கேட்கல. அவ்வளோதான் சார். அப்படி இப்படின்னு ஒரு 300 கோடி பட்ஜெட் சார். அப்புறம் வரும் பாருங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் வீரப்புலியின் தயாரிப்பில் ஆல்பின் இயக்கத்தில் வருகிறது ரத்த கலவரம். இதே வேலை. எப்படி சார் இருக்கு? உண்மையை சொல்லலாம், என்கிட்ட 5 கோடி தான் சார். ஓகே சார், பண்ணிக்கலாம். கடலை காட்டலாம், ரத்தம் கிடையாது. ஃப்ளைட்டை பார்த்தா மேலே பார்த்தா எடுத்துக்கலாம். ட்ரெயின்
பார்த்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோவில் தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஆனா ரொம்ப லோவா இருக்கே. என்ன சார் வேறு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க. ஓகே சார், பண்ணிக்கலாம். சரி ஓகே சார், கதை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. அண்ணே அந்த ஆளு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டானே, சிப்ஸ் பாக்கெட்டாவது கூடாண்ணே. அந்த ஆள் மிச்சர் குடிக்கிற தட்டே கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட போய் சிப்ஸ் கேட்குறேன். படா புரிஞ்சு என்ன தாசு ஒழுங்கா பண்றவனா என்ன? நீங்க வேணா பாருங்கண்ணே, படம் வேற லெவல்ல இருக்க போகுது. அவார்டு மட்டும் ஆணியை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. அப்புறம் என்ன, அந்த பக்கம் ஆஸ்காரு, இந்த பக்கம் ஐபா, ஒரே குஜால தான் போ. சரி அவங்க 2 பேரும் வர சொல்றியா? எதுக்குண்ணே? இல்ல அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு நல்ல படமா எடுத்துரும், கலப்படமா. அண்ணே எங்கேயோ போயிட்டீங்கண்ணே. அண்ணே அப்படியே நம்ம கமிஷன் படம் மட்டும் மூடிட்டோம். ஆமா இந்த வீடு நல்லா இருக்கா? எடுத்துக்க, உனக்கு தான். உண்மையா சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு வீட்டை எழுதி வாங்கியாச்சு, நாளைக்கு எப்படியாவது வீட்டை போட்டு சொத்தை எழுதி வாங்கிட வேண்டியதான். அப்புறம் என்ன, அம்பா சமுத்திரத்து அம்மாடி தான். டேய் தம்பிகளா ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்கண்ணே. 2 பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணி தரீங்களா? சிறப்பாக பண்ணிடலாம். அடுத்து என்ன? ஆடிஷன் தான். வீரபுலி எடுத்து போட 5000 கோடி வசூலாம்டா. 5000 10,000 கோடி வசூல்றா. அடையாப்பா நீங்க வேற, அவர் மாரி ப்ரொடியூஸ் பண்ண ஆளே இல்லையாப்பா நாட்டுல. லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன், ஸ்டார்ட் மியூசிக். சார் வணக்கம் சார். முபாஸ் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது? அண்ணா பயப்படாதண்ணே, ஆர்டிஸ்ட் தானே. ஒரு பொம்பளை மேல கை வச்சா கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க, வருமா வராதா? அண்ணா உங்க வேலையா? ஒரு ஆடிஷன் போனா அவ லுக் எப்படி இருக்கு, அவ ஆக்டிங் எப்படி இருக்கு, அவ எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் சைஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறான் பொறுக்கி. அதை கேட்டதுக்கு என்ன அடிச்சே கொண்டுட்டான் பாய். அவனை கொல்லணும் பாய், அவனை கொல்லணும் பாய். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. மயக்க பொடி மகன செருப்பாலடி, மூக்குல முக்கு பொடி மூலில எரிட நடி. நான் இப்ப வரைக்கும் சுத்தி நிக்கிறேன்டா சோழ மாலு. உன் கூட சுத்துறதுக்கெல்லாம் முக்கவாசி வாயு டோலு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. காட்சி ஊரு மேயும் சித்தாத்தா அடுப்புல கத்திரிக்காய் வெவல. இவன் தான் பாய், எனக்கு நல்லா தெரியும் பாய். இவன் தான் பாய், இவன் தலை எடுத்தா பாய், இவன் கால் எடுத்தா பாய். நான் ஒரு ரூபா கூறுமா? இவன் கண்ணு நல்லா இருக்கு பாய், இவன் கண்ணு எடுத்துலாம் பாய். இவன் அடிச்சா 4 ஊர் சாப்பிடலாம் பாய். இவன் அடிச்சலாமா பாய்? சொல்லுங்க பாய், நீங்க சொல்லுங்க பாய். ஏதாச்சும் பண்றா? இல்ல இல்ல, உன்னை கொல்லணும், உன்னை கொல்லணும், உன்னை கொல்லணும். பாருங்க விட்டுங்க, என்ன விட்டுங்க, விட்டுங்க, விட்டுங்க. நான் போறேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒரு நல்ல நடிகையா வரணும். ஏ தாசு, என்னடா இதெல்லாம்? நான் என்னென்ன பண்றது, கேரக்டரா மாறி வர சொன்னா உண்மையா மாறி வந்துருச்சுண்ணே. யா தட்ஸ் ரைட். ஒரு டீ சொல்லுங்களேன். இவன் வேற ஆரம்பமே வா. என்ன தாசு,
படமெல்லாம் நினைச்சா எனக்கு பைத்தியக்காரன் ஆக்கிறோம் போல இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. அதை விடுனே, இப்ப பாருண்ணே ஷார்ப்பா ஒருத்தனை இறக்குறேன் நானு. வர சொல்லு. டேய் வாடா ஆனேண்ணே. இதுல யாரு டைரக்டர்? அப்பா நம்மள இல்ல. அப்ப நான் யாரு? நான் தான் டைரக்டர். நான் தான் சொல்றேன். நான் தான் டைரக்டர்ன்றேன். அப்ப நான் யாரு? அட பாவீங்களா, என்ன ஒரு ப்ரொடியூசராகவே மதிக்க மாட்டீங்களாடா. இந்த படம் பண்ண மாதிரி தான். என்ன தயவு செஞ்சு செலக்ட் பண்ணிடுங்களே. நான் விஜய் மாதிரி கையில பூமர் போட்டு காட்டவா, இல்ல ரஜினி மாதிரி ஹேர்ல பறந்து சிகரெட் புடிச்சு காட்டவா, இல்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடி காட்டவா? ப்ளீஸ் என்ன செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்றா தடியா. பச்சை பிள்ளைய ரேப் பண்ணி சுத்துறான்ல அந்த நாயை பிடி. அப்படி இல்லைன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சுக்கிறான்ல அவனை பிடித்தல. இப்ப வேலையை முடித்தல, கிளம்பத்தல. கவலைப்படாதே, குற்றம் பதிவு செய்யப்பட்டது. அவன் ஆனந்த அடையாளம் அழிக்கப்பட்டு அட்டை பூச்சிகளால் அவன் ரத்தம் உரியப்பட்டு தண்டிக்கப்படுவான். கவலைப்படாதே. ஹாய் மிஸ்டர் வீரப்புலி. ஹாய் கௌதம். ஹாய். You know who I am? I am R.E.M.O. Remo, the ramp of model. ஸ்கிரிப்ட்ல ஏதாவது ரொமான்ஸ் இருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். பாய். R.E.M.O. ramp of Remo. கர்மா என்ன இப்படி நாறுது? மேட்ச் ஆடலாம் வா. வெயிட் அண்ட் மினிட் பகா. ஹேய் ரோஸே, மூவத்தேர் எங்க மேன் ரங்கவதர் கூட வந்துக்கிறேன். பாத்தியா வாட போட்டுருக்கான். நல்லா ஓட்டுறிய நீ. டாடி அதெல்லாம் விடு. கபில் ரோஸ் கூட 2 ரவுண்ட் ஆட சொல்லு. ரோஸ் வாங்கின பஞ்ச சொல்லியா நீ? கபிலா கிவ் அப் பகா, பூந்து ஆடு கபிலா. யார் நானா? இங்க பாரு ரோஸ், நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒருத்தான ஆள் இல்லடா. ஆமாங்க, இவன் சரியான டுபா கொடுங்க. அவன் என்னடா சும்மா இருண்ணே, எல்லாம் காரணமா தானே. அப்படி சொன்னா தானே வெளியே போகணுங்க. கம்முன்னு இருக்கண்ணே. அப்போ சரி. ஆமாங்க, இவன் டம்மி அடிச்சனே, திருப்பி அடிக்கணும் சொரணம் இருக்கா? நான் கபிலா கட்சி வரை என் கூட ஃபேரிங் போட மாட்டேங்க பழகுது. அட போசாமி. ஏன்டா டேய், சும்மா துரத்து விடுறானே என் மேல இருக்கிற வெளியே. அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படி சொன்னா தானே நம்புவாங்க. ஆக மட்டும் எவனும் படம் பண்ற ஐடியாவே இல்லை. உன் பேர் என்னடா? என் பேரா ஷப்பானி. வாடா. அது வந்து சப்பானி. என்னடா அடிச்சிட்டா? அதுவா, யாராச்சும் சப்பானி கூப்பிட சொன்னா மயில் அறைய சொன்னான், அதான்.
அடப்பாவி நீ தானே அவன் பேர் சொன்ன. சொன்னா நீ சொல்லுவியா? போடா போடாவா? பைத்தியமா இவன்? போடா நான் மயிலுக்கே போறான். ஏ தாசு என்னடா அதெல்லாம்? சிப்ஸே 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 யாரா சிப்ஸே இவன்? சிப்ஸே சிப்ஸே. என்ன கட்சியா 2 பேர் தர்றமா 4 வர சொல்லிட்டா சொல்லி தொலை. வாப்பா. யாருமா அவனே இவங்க எல்லாம்? அதான் சித்தப்பா அந்த முப்படம் சொல்லுவாங்கல்ல சேர சொல்ல பாண்டிய அவங்க தான் இவங்க. ஓஹோ நம்ம கூட ஆடிட்டு இருந்தானே அந்த பையன் எங்க போனா? இந்த பேர் சித்தப்பா எங்க? அவன் பேர் என்னடா? பல்பா டியூப் லைட்டா? குல்பி சித்தப்பு. என்ன பி? குல்பி குல்பி. குல்பி. இங்க வர்றா குல்பி. என் மாவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டான், நடிச்சே ஆகணும். குல்பி அண்ணே யாரா அவனுங்க? முதல்ல கிளம்ப சொல்றான். என்னடா குல்பி நீ தானே சொன்ன அடிச்சா தப்பு இல்ல 4 காசு பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி பட்டம் வாங்கலான்னு. முழுசா இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கல இவனுக்கு பிடிக்கல ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னு வையன் ஏய் போட்டுருவோம் பாத்துக்க. சும்மா விட மாட்டேன். நல்லா ஏமாத்துறாங்க எல்லாம். ஒரு ஆளு 5 ரூபா தம்பி வந்திருக்க பாத்தியா நீ? சும்மா விடக்கூடாது சித்தப்பா. விடு சித்தப்பா சும்மா விடக்கூடாது சித்தப்பா. சும்மா விட மாட்டேன். எல்லாம் ஒரு ஆளு பாத்துக்கலாம் சித்தப்பு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவாரா? என்னடா பண்ண போற? தர்றா குல்பி நீ வெளியே வந்தேன்னு வையன் அது அப்புறம் இருக்கும் உனக்கு. வா வெளியே வா. ஏய் வாடா வாடா வெளியே வாடா நீ. என்னடா எப்படி ஆயிப்போச்சு? விடு சித்தப்பு ஆனது ஆயிப்போச்சு. இப்ப என்ன பண்ணுன்ற? போனதுக்கும் போய் பணத்தை பேசுற பேச்சுக்கும் ஏதாவது சேர்ந்துருவோன்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்கல. அதான் ஏதோ பொட்டியை தேய்ச்சிட்டோம்ல. பொட்டியா எங்கடா இருக்கு? இது எப்படா அடிச்ச? இது எப்ப பாத்தியா சித்தப்பு உள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியல. கூட்டம் பணமா தான் இருக்கும் வச்சிருந்தாங்க. நீ கலக்கலாம் கூட்டம்ல. இதுக்கு மேல இவங்க எப்படி பணம் எடுக்கிறாங்க நானும் பாத்துறேன் சித்தப்பா. ஆட்டை போடுறதுக்கு ஆளை தேடுறத பத்தியா நம்ம கிட்ட? இப்படிதாங்க உன் பைத்தியமான கதை. இன்னும் கொஞ்ச நேரம் இதை பற்றி பேசுனா நானும் பைத்தியம் ஆகிடுவேன். இதோட முடிச்சிக்கலாம். ஒரு நிமிஷம் யாரும் போயிடாதீங்க. இன்னும் என்ன பைத்தியம் நினச்சிட்டு இருக்கல நீ?